அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய இந்திய பிரதமராக, தமிழ்நாட்டு முதல் பெண்மணி, தமிழ் பேசக்கூடிய இந்திய பிரதமராக, என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் சமமான கல்வி, சமமான மருத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். இன்றைக்கும் பெண்கள், குழந்தைகள் என்று பாராமல் கற்பழிப்பு வழக்காக பதிவு செய்து கொண்டிருக்கும் அவல நிலை, எதற்காக இந்த குடியரசு தின விழாவை கொண்டாடப்பட வேண்டும்? எதற்காக இந்த வார்த்தையை உச்சரிக்கப்பட வேண்டும்? முழுமையாக இன்றைக்கும் நமக்கு எந்த விதத்திலும் சுதந்திரம் கிடைக்காமல் அடிமைகளாக, அரசனுடைய அடிமைகளாக, கொத்தடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு பேச்சுரிமை இல்லை, நடப்பதற்கு வரி செலுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு அனைத்துக்குமே நாம் ஒடுக்கப்பட்டு நம்மளுடைய இந்திய தேசத்தில் வரிகளை மட்டுமே செலுத்தி கொண்டிருக்கும் அனைத்தும் என்றைக்காவது மாறுமா? இன்றைக்கு குடியரசு தின விழா என்று சொல்லி 76வது ஆண்டாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது வெறும் வார்த்தையாக, அரசியல் ரீதியான கொண்டாட்டம் மட்டுமே. மக்களுடைய கொண்டாட்டம் இன்றைக்கும் அந்த ஏழை எளிய மக்களுடைய வறுமை, 3 வேளை உணவருந்த முடியாமல், வீடுகள் இல்லாமல், பாதுகாப்பு இல்லாமல் தெருக்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எண்ணற்ற முதியோர்கள், இன்றைக்கும் குழந்தைகள் என்று பாராமல் ரோட்டில் வைத்து பிச்சை எடுக்கும் முறை, அதை ஒரு தொழிலாகவே பண்ணி கொண்டிருக்கும் அனைத்தும் கண்டும் காணாமல் இன்றைக்கு வேலையே பயிரை மேய்வது போல அரசாங்கமே இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற அந்த கல்லூரிக்குள் ஊடுருவி கற்பழிப்பு வழக்கில் ஈடுபட்டு இன்றைக்கும் மறைத்து கொண்டிருக்கும் சம்பவம் என்றைக்காவது இதற்குரிய தீர்வு கிடைக்குமா? அடிமைகளாக, மேலும் அடிமைகளாக மாறிக்கொண்டிருக்கும் நம்முடைய இந்திய தேசம் என்றைக்காவது சுதந்திர மூச்சை சுவாசிக்கக்கூடிய அந்த நாள் நாம் இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறோம். முழுமை பெறாத சுதந்திரத்துக்காக, நம்முடைய இந்திய தேசத்துக்காக அன்றைக்கு நமக்காக போராடியவர்கள் இன்றைக்கு அவர்கள் இருந்திருந்தால் முழுமையாக இந்த சுதந்திரத்தை பெற்று கொடுத்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய தேசத்தில் அரசியல்வாதிகளாக ஊடுருவி நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் இந்த தீய சக்திகள் என்றைக்காவது ஒழிக்கப்பட்டு ஒரு முழுமையான குழந்தைகள் மற்றும் பெண்களுக்குரிய பாதுகாப்பு நிர்ணயம் செய்யப்பட்டு வரியில்லா தேசமாக ஏழைகள் அந்த 3 வேளை உணவருந்தப்பட வேண்டும், வீடுகள் கட்டமைப்பு கொடுக்கப்பட வேண்டும், தொழில் வாய்ப்பு, கல்வி, அவர்களுக்குரிய அனைத்து பங்களிப்பும் கொடுத்து ஒரு சுதந்திர தேசமாக மாற்றப்பட வேண்டும். அன்றைக்கு மட்டுமே என்னுடைய குடியரசு தின விழாவாக, மக்களுடைய குடியரசு தின விழாவாக கொண்டாடக்கூடிய நாள். ஆனால் இன்றைக்கு இது ஒரு கருப்பு தினமாக, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்காத இந்த தினம் கண்டிப்பாக கருப்பு தினமாக மட்டுமே கொண்டாடப்படும். இது முழுக்க முழுக்க நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இது பதிவிடுகிறேன். என்றைக்காவது அம்மக்களுக்குரிய ஒரு நல்ல ஆட்சி அமைக்கப்படுமா என்ற ஏக்கத்தோடு காத்திருக்கும் அம்மக்களுக்கு நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது முறைப்படுத்தும் சட்டமாக குழந்தைகள் மற்றும் பெண்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு நிர்ணயம் செய்யப்பட்டு, நம்முடைய இந்திய அரசு முழுமையாக வரி நீக்கம் செய்யப்பட்டு, அனைத்து மக்களுக்கும் வரி நீக்கம் செய்யப்பட்டு, ஏழைகள் கண்டிப்பாக அந்த 3 வேளை கண்டிப்பாக உணவருந்துவார்கள். அவர்களுடைய வேலை வாய்ப்பு, வீடுகள் அனைத்துமே கட்டி கொடுக்கப்படும், வேலைகள் கொடுக்கப்படும், குழந்தைகள் நல்ல கல்வி திறனை மேம்படுத்தி கொடுக்கப்படும் என்பதை இங்கு திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.